கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து முன்னேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே ஆசீர்வதிக்கிறேன். உன்னை நித்தியம் ஆட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்கிற வார்த்தையின்படி இனி இவர்கள் தலைமுறையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த புதிய வருஷத்தில் மகிழ்ச்சிகரமான நல்ல காரியங்கள் நிறைய என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடக்கட்டும்னு ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆம். மங்கள வார்த்தைக்காக ஆவலோடு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எடுத்து வாசிங்க. எண்ணாகமம் 6:24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே போனால் வீட்டுக்கு வந்தால் தான் நிச்சயம் விபத்துக்கள், பழிவாங்கும் படலங்கள், கூட இருந்து குழி தோண்டி புதைக்கிற சூழ்நிலைகள், முதுகில் குத்துகிற அனுபவங்கள், நம்பிக்கை மோசடிகள், யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியலை, யார் கூட எங்கேயும் போக முடியலை. பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழுகிற உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அழகான மங்கள வார்த்தையை கொடுக்கிறார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படி தான் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு வேத பகுதி. அந்த வேத பகுதியின்படி இன்றைக்கு உங்களை நான் நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் காக்க கடவர். ஆபத்துகளுக்கு விபத்துகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுவார். இள வயதின் மரணங்களுக்கு விலக்கி கர்த்தர் உங்களை பிள்ளைகளை காத்து கொள்ளுவார். உங்கள் பிள்ளைகள் போகிற வருகிற வழிகளிலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாராக. ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளை வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே அனுப்பும் பொழுது பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ இல்லைன்னா வேலைக்கோ ஊழியத்துக்கோ இல்லை ஒரு இன்டர்வியூக்கோ எங்கே அனுப்பினாலும் சரி, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய சிரசில் சிலுவை அடையாளம் போட்டு அந்த பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணி அனுப்பிவிடுங்க. உங்கள் ப்ளஸ்ஸிங் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவங்க சிரசில் ஒரு நல்ல மங்கள வார்த்தையை வச்சு ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க. அவங்க என்ன காரியமாக போகிறாங்களோ அதற்கு ஏற்ற ஒரு மங்கள வார்த்தையை பிள்ளைகளுடைய சிரசில் வச்சு, இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், டெய்லி காலையிலே ஒரு மங்கள வார்த்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லி டெய்லி தியானிக்க வைக்கிறோம். இந்த மங்கள வார்த்தையை கூட உங்கள் வெளியே போகிற உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் புருஷனுக்கு, உங்கள் மனைவிக்கு நீங்கள் நெத்தியில் வச்சு இதை ப்ளஸ் பண்ணி அனுப்பலாம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள், இந்த வார்த்தையை உன் சிரசில் வச்சு ப்ளஸ் பண்ணி அனுப்புகிற மக்களேன்னு ப்ளஸ் பண்ணி ஒரு முத்தம் கொடுத்து பிள்ளைகளை அனுப்பி பாருங்கள். அவங்க போகிற வழியில் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகள் உன்னை பாதுகாக்கும். நீ தூங்கி விழிக்கும்போது அந்த வார்த்தைகள் உன்னோடு சம்பாஷிக்கும். ஸோ நல்லா ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க. அதன் நிமித்தம் பாதுகாப்பு உண்டாகும். யாராவது ஒருவர் பதிவிருந்து உன் பிள்ளையை அழிக்கணும்னு நினச்சா கூட அவங்க கண்ணை மறைச்சி கர்த்தர் உன் பிள்ளைகளை கொண்டு வருவார். முதுகில் குத்தணுன்னு நினைக்கிறவனுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். கூட இருந்துட்டு உன குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிறவனுடைய திட்டங்களை கர்த்தர் அபத்தமாக்கி போட்டுவார். ஏன் தெரியுமா? நீ காலையில் உங்கள் பிள்ளைங்க மேலே வச்சு ப்ளஸ் பண்ணுகிற அந்த மங்கள வார்த்தை. ஒவ்வொரு நாளும் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை மினிமம் 16,000-17,000 பேர் பார்க்குறாங்க டெய்லி. அத்தனை பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை கேட்டு நிறைய ஆசீர்வாதங்களை வாங்கியிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, இந்த மங்கள வார்த்தையை நான் கேட்டுட்டு போனேன், நல்ல வேளை, அவ்வளோதான், ஒரு விபத்து வந்தது, என் கதை முடிஞ்சுன்னு நினச்சேன், கர்த்தர் ஜஸ்ட் என்ன எஸ்கேப் பண்ணி தள்ளினார் அந்த இடத்துல இருந்து. ஒரு செகண்டு தான் கண்ணுமைக்கிற தூரத்தில் நான் ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டேன். நான் கேட்ட வார்த்தைகளை என்னை பாதுகாத்துச்சு. நான் காலையில் கேட்ட மங்கள வார்த்தை எனக்கு இன்டர்வியூவில் நல்ல சக்ஸஸை தந்தது. நான் கேட்டுட்டு போனேன் அந்த மங்கள வார்த்தை, அந்த வார்த்தையின்படி எனக்கு கோர்ட்டில் தீர்ப்பு சாதகமாக வந்துச்சு. அதன்படி போன மெடிக்கல் ரிப்போர்ட் நார்மலாக வந்துச்சு. நிறைய சாட்சிகளை கேட்குறோம். நீங்களும் இந்த மங்கள வார்த்தையை உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது மங்கள வார்த்தை, வாழ்வு கொடுக்குற வார்த்தை, மக்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, மக்களுக்கு பிரயோஜனமான வார்த்தை.
இதை கொடுக்கும் பொழுது அவர்களும் அதனால் பிரயோஜனப்படுவாங்க. கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்யும்படி உங்களை ஏவுகிறார். இப்போ நம்ம ஒரு சாட்சியை நம்ம கேட்கலாமா? சகோதரி உஷா, சென்னை. எனக்கு சரியாக வீடு கிடைக்காமல் கவலையுடன் இருந்தேன். 10 வீடுகளுக்கு மேல் பார்த்தும் சரியாக அமையவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது நானும் அவருடன் இணைந்து ஜெபித்தேன். ஜெப நேரத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வாயிலாக வெளிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. வீட்டிற்கு வந்த பிறகு கர்த்தருடைய கிருபையினால் நான் எதிர்பார்த்தபடியே ஒரு நல்ல வீடு லீஸுக்கு கிடைத்தது. குடியேறிவிட்டோம். கர்த்தர் அந்த வீட்டில் எங்களை பத்திரமாக பாதுகாத்து வருகிறார். இந்த அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் நிறைய சாட்சிகளை நாங்கள் பார்க்குறோம். திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பல ஊர்களிலிருந்து, பல மாவட்டங்களிலிருந்து, ஏன் பல தேசங்களிலிருந்து புறப்பட்டு வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சாட்சி தான் இந்த சாட்சியும். கர்த்தர்களுக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்து ஒரு நல்ல வீடை லீஸுக்கு ஆண்டவர் பிடிச்சு கொடுத்தாரு. இன்றைக்கி வீடு இல்லைன்னு நினைக்கலாம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், ஒரு வாடகை வீடாவது அமையாதான்னு கஷ்டப்படுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு நீங்கள் குடியிருப்பதற்கு சீக்கிரத்தில் சொந்த வீட்டை கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று சொன்னேன். என் பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைவேறும்படி ஆசீர்வதிக்கிறேன். கடனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன்களை அடைக்கும்படி பரலோகம் மதங்களை திறந்து சூப்பரான ஜாபில் என் பிள்ளைகளை செட்டில் பண்ணுங்க. இன்றைக்கி ஒருவேளை இன்டர்வியூக்கு போகிறதுக்காக வேண்டி யாராவது ஆயத்தத்தோடு இந்த மங்கள வார்த்தை கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, இன்றைக்கி போகிற இன்டர்வியூவில் என் பிள்ளைங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஏதோ ஒரு நல்ல ரிப்ளையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல பதில், நல்ல ரிப்ளை வரட்டும். எதிர்மறையாய் அல்ல, சாதகமாய் வரும்படி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் இன்றைக்கி மெடிக்கல் ரிப்போர்ட்டை கலெக்ட் பண்ண போனோம், கொள்ளை நோய் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்களோ, போகும் பொழுது மெடிக்கல் ரிப்போர்ட் இவர்களுக்கு சாதகமாய் அமைவதாக ஆசீர்வதிக்கிறேன். கொள்ளை நோய் இல்லைன்னு என் பிள்ளைகள் கேள்விப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். பெண்ணு பார்க்க போகிறதுக்கோ மாப்பிள்ளை பார்க்க போகிறதுக்கோ யார் யார் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்களுடைய இந்த பிரயாணம் இன்றைக்கி அவர்களுக்கு பாதுகாப்பை மாத்திரமல்ல, போயிட்டு வரும்பொழுது நல்ல செய்தியோடு என் பிள்ளைகள் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்வீராக. வெளிதேசத்திலிருந்து நல்ல செய்தி விசாவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல செய்தி வரும்படி ஆசீர்வதிக்கிறேன். அதிசயங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.